ஹலோ குழந்தைகளா, வாங்க வாங்க வாங்க. இது உங்களோட கதை வீடு தூது. இன்னைக்கு ஆன்டி திருக்குறள் கதையில ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற குறள் என்னன்னு தெரியுமா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க? நம்ம எப்பயுமே ஆசைப்பட்டு உழைக்கணும். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, படிக்க வேண்டியது இருக்கே, ஐயோ நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமா, இப்படிலாம் நினச்சி நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் அதை எப்படி செய்யணும்? ரொம்ப ஆசையாக செய்யணும். வா, இன்னைக்கு நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறேன், இன்னைக்கு நான் நல்லா படிக்க போகிறேனே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிப்பு வரும். நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறப்பயுமே ரொம்ப ஆசையாக நீங்கள் வேலை பார்க்க போகணும். அந்த மாதிரி செய்கிறப்ப உங்ககிட்ட என்ன செய்யும்? நிறைய செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி ஆன்டி ஒரு கதை வழியாக சொல்கிறேன். வரீங்களா? கதைக்குள்ளே போகலாமா? அப்போ ஒரு ஊரில் மணவாளன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணக்காரன் ஒருத்தர் இருந்தானாமா. அவனுக்கு நல்ல மனசாம். யார் அவன்கிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்டாலும் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவானாமா. அவன்கிட்ட நம்ம காசு வாங்கி நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ராமுன்னு ஒரு பையன் அவன் வந்து அவர்கிட்ட காசு வாங்குறதுக்காக போனானாமா. இப்படி போகிறப்ப அவர் உள்ளக்குள்ள அவரோட தங்கச்சி பையனை திட்டிக்கிட்டு இருந்தாராம். என்ன திட்டிகிட்டு இருந்தாராம்? உனக்கு நான் எத்தனை தடவை காசு கொடுக்கறது, நீ எப்போ பாரு நான் கொடுக்குற காசை ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருக்க. உண்மையாகவே உனக்கு நல்லா வேலை பார்க்கணுன்ற ஆசை இருந்து நீ நல்லா வேலை பார்த்தனா அங்கே கிடக்கிற அந்த செத்த எலியை வச்சு கூட நீ நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நான் கொடுத்த காசை ஃபுல்லாக நீ வேஸ்ட் ஆக்கிட்ட அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தானாமா. இதை அவன் கேட்டானாமா. அப்போ அவர் திரும்ப சொன்னாராம், நல்ல திறமை இருக்கிறவன் அந்த செத்த எலியை கூட வந்து காசாக்கி காமிப்பான், உனக்கு தான் வந்து அந்த திறமை இல்லை அப்படின்னு ஆறாமா. உடனே ராமு நினைச்சானா, நமக்கு நிறைய திறமை இருக்கு, இப்போ நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்த எலியை மட்டும் எடுத்துட்டு இதை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனானாமா. ஒரு கடத்தெருவில் போகிறப்பயே சொல்லிக்கிட்டே போனானாமா, எலி இருக்கு எலி இருக்கு எலி இருக்கு, நல்ல குண்டு எலி குண்டு எலி குண்டு எலி, யாருக்கு வேணும் யாருக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே போனானாமா. அப்போ ஒருத்தன் பூனை வளர்க்குறவன், அவன் வீட்டில் என்ன வளர்க்குறான்? பூனை வளர்த்துட்டு இருக்கானாமா. அவன் என்ன செஞ்சானாமா, ஏய் நீ எலி வச்சிருக்கியா, என்னோட பூனைக்கு நான் இதை ஃபுட்டாக போடலாம், ஆனால் என்கிட்ட பெருசாக காசு எதுவுமே கிடையாது, நான் வந்து என்னோட தோட்டத்தில் நிறையா பருப்பு விளைஞ்சிச்சு, அந்த பருப்பை தான் இங்கே விற்க வந்தேன், நான் உனக்கு ஒரு நிறையா பருப்பு தரேன், நீ அந்த பருப்பை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த செத்த எலியை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டானாமா. உடனே யோசித்தானா, ஓகே பரவாயில்ல நீ அந்த பருப்பை கொடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த பருப்பை வாங்கிட்டு வந்தானா. வீட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சானா, அந்த பருப்பை சமைச்சு என்னவா ஆக்குனானா, சுண்டலா ஆக்குனானாமா. சுண்டலை ஆக்கிட்டு என்ன செஞ்சு காட்டுக்குள்ள விறகெல்லாம் வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அங்கேயே நமக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணியோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ கிடைக்குமா? கிடைக்காது தானே. அவங்க என்ன கொண்டு போனாங்களோ அதை தானே சாப்பிட முடியும். அந்த மாதிரி காட்டு பக்கத்துக்கு பேசாமல் போயிட்டு அங்கே போய் சுண்டல் வேணுமான்னு கேட்டு விட்டானாம். இவன் ரொம்ப சூப்பராக சுண்டல் செஞ்சுருக்கவும் அந்த விறகு வெட்டிங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், அவங்ககிட்ட சுண்டல் வாங்கினாங்களாமா. வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்களாம், காசுனா எங்களால் கொடுக்க முடியாது, வேணா நாங்கள் சாப்பிட்டதுக்கு நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு விறகு கொடுக்குறோம், வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டானா. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சானா, அந்த ஒரு விறகை வாங்கிப்பானாமா. காலையில் போய் சுண்டலை விற்பானா, சாயங்காலம் அவங்க கொடுக்குற விறகை வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து என்ன செய்வானா, அதை வந்து வெளியில் வந்து விற்றுருவானா. விறகை விற்ற உடனே அவனுக்கு ஒரு காசு கிடைக்குமா, அந்த காசில் திரும்ப பருப்பு வாங்கிட்டு போவானா. சுண்டல் செய்வானா, சுண்டலை போய் விறகு வெட்டிங்க கிட்ட விற்பானா, விறகு வெட்டிங்க கொடுக்குற விறகை வாங்கிட்டு வந்து திரும்ப இங்கே மார்க்கெட்டில் விற்பானா. இப்படி மாறி 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 விற்று அதில் அவனுக்கு வரும்ல காசு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சானா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கிட்ட நிறைய காசு சேர்ந்தவுடனே அந்த விறகு வெட்டிங்க கிட்ட கேட்டு அவங்க வச்சிருக்கிற எல்லா விறகையுமே இவனே வாங்கிக்கிட்டானா. இவ்வளோ விறகையும் கொண்டு வந்து என்ன செஞ்சானா, மார்க்கெட்டில் விற்றானா. விற்ற உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கூட கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு 4 தடவை விற்ற உடனே அதில் காசை திரும்ப சேர்த்து அந்த காசை வச்சு நிறைய ஆடு வாங்கினானாமா. அந்த ஆடுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று நிறைய மாடு வாங்கினானா. மாடு கொடுக்குற பாலை திரும்ப விற்றானா. மாச்சர்லாம் பண்ணுறதுக்கு மாடு தேவையில்ல, அதுக்கு மாடை அனுப்புனானா. அதுலேருந்து திரும்ப காசு சேர்த்தானா.
இப்ப அவன் நல்ல வசதி ஆயிட்டான். வசதியான பிறகு மொத அவனுக்கு செத்த எலி கொடுத்தது யாரு? அண்ணக்காரன் தானே மொத அவருக்கு செத்த எலி கொடுத்தாங்க. அவங்கள மறக்காம அவருக்கு தங்கத்துல ஒரு எலியை செஞ்சுட்டு போய் அவர் கையில கொடுத்தானாமா. அவரு வா இவ்வளவு திறமையான பையனான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவனும் வசதி ஆயிட்டானோடனே அவனோட பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராமா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவர் என்ன ஆயிட்டாரா? நல்ல பணக்காரர் ஆயிட்டாராமா. இப்படிதான் நான் பணக்காரன் ஆனேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாராம். பாத்தீங்களா, அவருக்கு நம்ம நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை ஆர்வம் தான் இருந்துச்சு. அந்த ஆர்வத்தினாலதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? இவ்வளவு தினம் முன்னேறி வந்திருக்காரு. அதனால குழந்தைகளா, இனிமே நீங்களும் என்ன விஷயம் செஞ்சாலும் அதை என்ஜாய் பண்ணு, ஜாலியா செய்யுங்க. ஐயோ இதை செய்ய வேண்டியது இருக்கேன்னு எதையுமே செய்யாதீங்க. சரியா? வாங்க அந்த குறளை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா அசைவிலா ஊக்கம் உடையான் உழை, ஊக்கம் உடையான் உழை, உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கம் அடைவினாய் செல்லும், அசைவிலா அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஊக்கம் உடைய உழை. வெரி குட் குழந்தைகளா. அடுத்து வேற ஒரு ஸ்டோரியோட ஆன்ட்டி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.